ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பிளேயருக்கான அனிமேஷன் ஸ்ப்ரைட் தான் எப்படி கிரியேட் பண்ற போறதுன்னு பார்க்க போறோம். லாஸ்ட்டா போட்ட வீடியோல நம்ம பிளேயருக்கான மூவ்மெண்ட்ட கிரியேட் பண்ணியிருப்போம் 2டி பிளேயருக்கான. ஆனா, அந்த ஸ்ப்ரைட்டுக்கு நான் வந்து எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். அது மீன் அந்த கேரக்டருக்கு வந்து எந்த உருவமே ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். அத வந்து எப்படி பண்ண போறோம்னு இந்த வீடியோல சொல்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்ப வந்து நெறைய ஸ்ப்ரைட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஸ்ப்ரைட் எல்லாமே ஃப்ரேம் பை ஃப்ரேமா தான் இருக்கும். இத நாம இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே ஒரே டைம்ல ரன் பண்ணும்போது, அது பார்க்க ஒரு அனிமேஷன் மாரியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்ப வந்து வாக்கிங் 1, வாக்கிங் 2, வாக்கிங் 3ன்னு இருக்கா? இது எல்லாமே 3 ஃப்ரேமா தனியா இருக்கா? இந்த ஃப்ரேம 3 ஃப்ரேமையும் நான் ஒட்டுக்கா ரன் பண்ணும்போது, அது வந்து அனிமேஷன் மாரியே இருக்கும் பாருங்களேன். நடக்கிற மாரியே இருக்கா? இந்த மாரி தான் நம்ப பிளேயருக்கான ஸ்ப்ரைட்ட கிரியேட் பண்ணுவோம். அது எப்படி பண்றதுன்னு சொல்றேன் வாங்க. உங்க குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு யார வச்சு ஸ்ப்ரைட் கிரியேட் பண்ணணுமோ, அவங்களோட இமேஜ காப்பி பண்ணி ChatGPTல போட்டு கிரியேட் எ 2டி பிளேயர் ஸ்ப்ரைட்ன்னு சொல்லி போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்ப்ரைட் கிரியேட் ஆயி குடுத்துரும் ChatGPTயே. இப்ப நீங்க இந்த இமேஜ் அந்த கிரியேட் பிளேயர் ஸ்ப்ரைட் குடுத்துட்டீங்கன்னா, ChatGPT வந்து இந்த மாரி உங்களுக்கு வந்து அனிமேஷன் ஸ்ப்ரைட்ட கிரியேட் பண்ணி குடுத்துரும். இதுல பார்த்தீங்கன்னா, ஐடில், வாக்கு, ரன்னு, ஜம்ப்பு, அட்டாக்கு அப்புறம் இந்த மாரி நெறையா கிரியேட் பண்ணி குடுத்துருக்கு. உங்களுக்கு இன்கேஸ் இன்னும் வேற ஏதாச்சும் அனிமேஷன் ஸ்ப்ரைட் தேவைன்னா, அது வந்து ChatGPTல குடுத்தீங்கன்னா, அதே கிரியேட் பண்ணி குடுத்துரும். அண்ட் இந்த மாரி கிரியேட் பண்ணி குடுத்தோனே, நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, இந்த ஃப்ரேம் தனியா, அதாவது ஐடில் ஃப்ரேம் தனியா, வாக் ஃப்ரேம் தனியா, ரன் ஃப்ரேம் தனியா பிரிக்கணும். இந்த மாரி இப்ப வந்து எனக்கு வந்து ஐடில் ஃப்ரேம் மட்டும் குடுன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஐடில் ஃப்ரேம் மட்டும் குடுத்துரும் இந்த மாரி. அதே மாரி வாக்கு கேட்டீங்கன்னா, வாக்கு குடுத்துரும். இப்ப இந்த பேக்கிரவுண்ட நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த இமேஜ் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் சேவ் பண்ணிட்டு, நாம இப்ப வந்து இந்த பின்னாடி இருக்க அந்த வெள்ள கலர்ல இருக்குல்ல, இது வந்து பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ணணும் இப்ப நம்ப. அதுக்கு வந்து இந்த பிஜி ரிமூவர் வெப்சைட்ல போய் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே காய்ஸ், நம்ம இப்ப வந்து பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் இத டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ரிமூவ் பண்ண பேக்கிரவுண்ட் ஸ்ப்ரைட் வந்து இங்க இருக்கு. இப்ப நம்ப இதுல என்ன பண்ணணும்னா, இதுல மொத்தம் எத்தன ஃப்ரேம் இருக்குன்னு பாருங்களேன். 8 ஃப்ரேம் இருக்கா? இங்க பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 ஃப்ரேம் இருக்கா? அந்த 8 ஃப்ரேமையும் நம்ம வந்து கிராப் பண்ணி, தனித்தனியா ஒவ்வொரு ஃப்ரேமா பிரிக்கணும். கிராப்புக்கு போயிட்டு, இந்த மாரி கிராப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஃப்ரேமையும். சேவ் அஸ் காப்பி குடுத்துக்கிறேன். அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ண மாரியே, ஒவ்வொரு ஃப்ரேமையும் நீங்க கிராப் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாரி 8 ஃப்ரேமையுமே சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வாக்கிங் அனிமேஷன் ஸ்ப்ரைட்ட வந்து தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இத ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ வந்து தனித்தனி ஃப்ரேம் தான். ஆனா ஒட்டுக்கா ரன் பண்ணும்போது அனிமேஷன் மாரி இருக்கா? இதே மெத்தட் தான் நம்ம கேம்ல யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.